அனைவருக்கும் காய்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே தற்போதைக்கு 2024 வந்த அமரன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸருன்றது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட், அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு போராடுன்றதை நான் ஒன் பை ஒன்னாக பார்த்துருப்பீங்க. இவங்கள பாருங்கள், சரிங்களா? இவங்க தான் நம்ம ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இளமையிலே ஒரு சிறப்பு அதிகாரியாக உள்ளே போயிருக்காங்க, சரிங்களா? இவங்க எந்த அடிப்படையில் உள்ளே போனாங்க? இவங்க ஃபஸ்ட்டு ஹியூமன் பைலட்னு சொல்லி ஒரு பேர் வாங்கிக்கிறாங்க, சரிங்களா? எல்லாம் தெளிவாக பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இதே போல் பல்வேறு மாணவிகள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணணும். இதோட ஏஜ் கேட்டகரி பண்ணால் 21 வயசுக்குள்ளே போயிடணும், சரிங்களா? எல்லோரும் நீங்கள் +2 மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒகேஷ்னல் இருந்தால் நாட் எலிஜிபிள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய லேண்ட்மார்க் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம், சரிங்களா? இவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா தனிஷ்கா, சரிங்களா? தனிஷ்கா சிங் இவங்களோட நேமு. இவங்களோட காலேஜ் முடிச்சது, இவங்க பிஜி லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இவங்க 2022 அவங்க ஸ்டடீஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க காலேஜ் ஸ்கூல் முடிச்சது பார்த்தீங்கன்னா DPS MRPL ஸ்கூல் சுராத்கல். கண்டினியூஸ் ஸ்டடி இன் சரது PG காலேஜ் இன் மங்களூர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ்கா ஈவன் த இன்டர்னல் மணிபால் இன்ஸ்டியூட் அண்ட் டெக்னாலஜி, சரிங்களா? இவங்க இந்த இடத்துல வந்து 2022 வரைக்கும் இவங்க வந்து ஸ்டடீஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க டேரெக்டாக ஆஃபீஸர் வந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இவங்களுக்கு கனவாக இருந்திருக்கு, சரிங்களா? ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு திண்டுக்கலுக்கு போயிட்டு ரொம்ப 18 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் முடிக்க ரொம்ப ரொம்ப ரேர், சரிங்களா? அதனால் விண்ணப்பிக்க நபர் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் +2 படிச்சிருந்தீங்களா, நீங்கள் NDA எக்ஸாம் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஒகேஷ்னல் குரூப்பு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர மீதி எல்லாருமே அட்டன் பண்ணலாம், சரிங்களா? லாஸ்ட் பேட்ச் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு லேடி வந்து இந்தியன் ஆர்மி ஆஃபீஸராக உள்ளே வந்தாங்க. அதே போல் இவங்க பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் உள்ளே வந்திருக்காங்க. அடிப்படை தகுதி எனி டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த டிகிரி பார்த்திங்கன்னா BSc, ஓகேவா? BSc ஃபிசிக்ஸு மேக்ஸு அந்த மாதிரி துறையில் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் உள்ளே வர முடியும். இதோட செலெக்ஷன் எல்லாமே OTயில் தான் நடக்கும், சரிங்களா? தமிழ்நாட்டில் சார்பாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரைமரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்னையிலே கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் எல்லாம் அங்கே தான் நடக்கும். நம்மளுக்கு OTயில் செலக்ட் ஆகிட்டால் நீங்கள் சென்னையில் தான் ஜாபும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க பேஸ்கட் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே இவ்வளோ பேர் அதிகாரியாக வர்றது மிகப்பெரிய விஷயம். அதை இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் யாருக்காச்சும் ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்னா சொல்லுங்கள், நான் பயோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த பயோவில் டச் பண்ணி உங்களுக்கான புக்கை வந்து நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இதே போல் பல்வேறு வேலைவாய்ப்பு காத்துட்டு இருக்குது, சரிங்களா? தாராளமாக நீங்களும் ப்ளேஸ்மெண்ட் ஆகலாம். இந்த தனுஷ்காவை பார்க்கும்போது, இந்த மேடமை பார்க்கும்போது, ஏன் மேடம்னு சொல்கிறேன்னா அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம், அந்தஸ்து, ஒரு நம் நாட்டுக்காக பணிபுரிய ஒரு வேலை வந்திருக்கு. அதனால் அனைவருக்கும் ஒரு மரியாதைன்றது, ஒரு ஜாப் கிடைச்சா வந்துடும். இவங்க எல்லாமே மிலிட்ரி பேஸ் பண்ணி தான் செலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. இது 2 கட்டமாக செலெக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை கிளியர் பண்ணோம், 2வது ஒரு பேப்பர் கிளியர் பண்ணோம், உங்களுக்கு 3வது ஒரு இன்டர்வியூ நடக்கும். எல்லாமே டஃப்பாக இருக்கும். NDAனாவே நீங்கள் சும்மா யூடியூப்பில் அடித்தா எந்த அளவுக்கு IAS IPS லெவலில் அவங்களுக்கு பவர்ஃபுல் ஜாப் அது, சரிங்களா? ஒரு சின்ன வயசுலேயே எவ்வளோ பெரிய அதிகாரியாக உங்களை நியமிக்கிறாங்க. அந்த அதிகாரத்தில் உட்கார்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு வாங்குறது ரொம்ப. இந்த அதிகாரியாக நீங்கள் உள்ளே போனோம்னா டெக்னாலஜி ஏர்னிங் டு BTech இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டால் மட்டும்தான் முடியும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யாரெல்லாம் சும்மா இருக்கீங்களோ, யாரெல்லாம் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணும் போது உங்களுடைய ஜாபை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள்.
உங்களுடைய எஃபெக்டை போடுங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் வேலை வாய்ப்பு நிச்சயம். சரிங்களா? அடிப்படை தகுதியே வந்து பிஎஸ்சி மேக்ஸ், பிடெக், பிஎஸ்சி, என்சிசி மாணவர்களுக்கு ப்ளஸ் வந்து சி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட்டாக அமையும். ஏன்னா அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்லேயே 10% இடஒதுக்கீடுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இது ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். நீங்கள் 10th +2 நல்ல மார்க் இருக்கணும், ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் அவங்க வைக்கிற கட் ஆஃபில் எல்லாமே மெயின்ஸு, ப்ரைமரி எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக டிகிரி முடித்தவங்களும் போகலாம், +2 முடித்தவங்களும் போகலாம். 1 by 1 நீங்கள் யூபிஎஸ்சியில் கால்ஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? என்டிஏன்னு கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் கால்ஃபர் பண்ணும் போது உங்களுடைய எஃபெக்டை நீங்கள் போடுங்க. இப்போந்தே ஸ்டடீஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெக்ரூட்மெண்ட் வரும்போது படிக்காதீங்க. இந்த மாதிரி துறைக்கெல்லாம் நீங்கள் வராதுக்கு முன்னாடியே ஒரு பாசிட்டிவாக, சரியா, எல்லாமே வந்து வந்த பிறகு வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்தால் டைமே இருக்காது, ரொம்ப ரேர். சரிங்களா? இவங்களை யூனிஃபார்மில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து லக்ஸுரியாக இருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிவிலியன் கேட்டகரியில் இவங்க வந்து எப்படி யூனிஃபார்ம் டியூட்டி போட்டு ஒரு ஸ்டில்லு கொடுக்குறான்றது பார்த்துங்க. எல்லாருமே ஒரு லேடினா எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு, எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை எந்த அளவுக்கு வீட்டில் இருப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம்லேயோ இல்லை காலேஜ் லைஃபோ எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸட்ரா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களாம் நம்ம நாட்டுக்காக போயிட்டு ஒரு பணி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பணி வாங்கிறதுக்கு, அந்த வேலை வாய்ப்பை வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு என்டிஏ எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட்னு போட்டாவே வந்துடும், சிலபஸ் கேட்டகரின்னு போட்டாலே வந்துடும். எல்லாமே உங்களுடைய எஃபெக்ட் தான். சரிங்களா? நீங்கள் வேலை வாங்கி ஆகணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் லெவலுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. முதல்ல சிலபஸை வந்து என்னான்றதை நீங்கள் பார்த்துட்டு கவரப் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு அந்த கடவுளே துணை இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜாபை வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் வேக்கன்சி இருக்குது. இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் டைரெக்டாக வந்து வேலை வாய்ப்பு வாங்குறது மிகப்பெரிய ரேர். சரிங்களா? இவங்க பச்சிது ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்கூலே வந்து இவங்களை பற்றி பேசும். சரிங்களா? அந்த ஸ்கூலே இவங்களை பற்றி பேசும். ஒரு சீஃப் கெஸ்ட்டாக அந்த ஸ்கூலுக்கே இவங்க போவாங்க. அந்த அளவுக்கு இப்போ இவங்க பெருமையாக வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2022ன்னா இவங்க வந்து ப்ளேஸ்மெண்ட் முடிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துலேயே உங்களுடைய அந்த ஜாபை வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஜாபை வாங்கி இந்த அகாடமியில் கிட்டத்தட்ட இவங்க ஏர்ஃபோர்ஸுக்கு 18 வருஷம் நீங்கள் ட்ரெயினப் பண்ணி ஆகணும். 18 மாதம். சரிங்களா? 18 மாதம் அவங்க ஃப்ளைட் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு டேரெக்டாக அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு போடுவாங்க. அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூட்டி. சரிங்களா? அவங்க காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஏர்ஃபோர்ஸில் லைசன்ஸ் வந்துடும், ப்ளஸ் வந்து அலவன்ஸ் வந்துடும், ரூம் குவார்ட்டர்ஸ் வந்துடும். எல்லாமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஜாப்பாக இருக்கும். சரிங்களா? யாராக இருந்தாலும் அப்ளிகேஷன் போடுங்க. எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாட்டில் மிகவும் வேஸ்ட் பண்ண ஐஐஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொன்னது தெரியும், விமானப்படை. சரிங்களா? வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சரிங்களா? வருஷத்தில் 2 முறை தான் வந்து இந்த மாதிரி செலெக்ஷனே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நாம் தான் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் நல்லா பவர்ஃபுல் ஜாப்பு வந்துகிட்டே இருக்கும் அந்த வேயில். சரிங்களா? இதுக்கு மேலே ட்ரெயினாக போகலாம். வேஸ்ட் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, ஓகே. நம்மளோட மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.